கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில கூட எங்கள் குடும்பமாய் எங்களை சாட்சியாய் கர்த்தர் கொண்டு வந்த கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். 47 ஆண்டுகளாக இந்த சபையிலே நாங்கள் நாட்டப்பட்டு வந்து கொண்டிருக்கிறோம். அநேக அற்புதங்கள், அதிசயங்கள் எங்கள் வாழ்க்கையிலே அநேகம் உண்டு. குறிப்பாக இந்த வருஷத்திலே என் கணவருக்கு ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார். அதை அவர் மூலமாய் நாம் கேட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனம் உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த நேரத்தில் கூட ஒரு வல்லமில்ல ஒரு சாட்சியாக நிறுத்தினபடினாலே என் ஆண்டவரை நான் நன்றியிடம் ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த ஏப்ரல் மாதத்தில் என்னுடைய இடது காலிலே ஒரு வலி ஏற்பட்டிருந்தது. அதை மருத்துவர்கள் காண்பிக்கும் பொழுது அது மசில்ஸ் பெயினாக இருக்கும் என்று அதற்காக மாத்திரை கொடுத்தார்கள். ஏனென்றால் ஏற்கனவே அந்த என்னுடைய கால்களிலே நரம்புகள் பாதிக்கப்பட்டிருந்ததால் அதை அதுதான் காரணமாக இருக்கும் என்று அதற்காக மருந்தை கொடுத்து விட்டார்கள். நாங்கள் வீட்டுக்கு வந்து அந்த காரியங்களை நாங்கள் பார்த்து கொள்ளும்போது, என் மகள் அந்த காலை கொஞ்சம் கொஞ்சமாக அமுத்தி விடும்போது, அதுக்கு எதிரான இந்த கட்டை விரலிலே ஒரு சிறிய பின் ஹோல்ஸ் மாரி இருந்ததை கண்டுபிடித்தார். அதை கொஞ்சம் அழுத்தி பார்க்கும்போது, அது கொஞ்சம் ஒரு மாரி திரவமாக இருந்ததைக் கண்டு எங்களிடம் சொன்னபோது நாங்கள் மிகவும் கலங்கி விட்டோம். ஏனென்றால் எனக்கு சுகர் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஆகவே உடனடியாக நாங்கள் மருத்துவரை அணுகும்போது, அவர்களும் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு, "ஐயய்யோ! இது மிகவும் கொஞ்சம் சீரியஸான மேட்டரா இருக்குதே" என்று சொல்லி, அவர்கள் அந்த காரியத்தை லைட்டாக கொஞ்சம் கீறி, அதில் இருக்கிற பஸ் எல்லாம் எடுத்து விட்டார்கள். அப்பொழுது மறுபடியும் ஒரு 3 நாள் டைம் கொடுப்போம், பார்க்கலாம் என்று சொல்லும்பொழுது, அந்த 3 நாள் கழித்து பார்த்தாலும் கூட அது சரியாகவில்லை. காரணம் அதில் சர்க்குலேஷனே எதுவும் இல்லை. ஆகவே டாக்டர் சொன்னார்கள், "மறுபடியும் ஒரு ஆப்ரேஷன் சர்ஜன்கிட்ட சொல்லி நம்ப அதை க்ளீன் பண்ணலாம்" என்று சொன்னார்கள். அப்படியே சுகம் ஹாஸ்பிட்டலுக்கு சென்று ஒரு டாக்டரை அணுகும்போது, அவர் இன்னும் கொஞ்சம் அது நன்றாக அந்த இடத்தை அறுத்து எடுத்து, அந்த இடத்தில மருந்தெல்லாம் வச்சு கட்டிவிட்டார். ஆனாலும் ஒரு வாரம் ஆகியும் கூட அது எந்தவித முன்னேற்றம் இல்லாமல் அப்படியே இருந்தது. காரணம், அதில் இரத்த ஓட்டம் எதுவும் இல்லை. உடனடியாக இந்த இரத்த ஓட்டத்தை நான் செக் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆஞ்சியோ டெஸ்ட் ஒன்று செய்தார்கள். அதில் ஆஞ்சியோ சிடி என்று சொல்லுவார்கள். அதை சொல்லி செய்யும்போது, என்னுடைய முழங்கால்களுக்கு கீழே எந்த விதமான இரத்த ஓட்டமும் கம்ப்ளீட்டாக நிறுத்தப்பட்டிருந்தது. ஆகவே கால்கள் வர வர கருப்பாக ஆகிவிட்டது. அதனால் நம்முடைய சபையில் உள்ள டாக்டர் பிரேமலதா அவர்கள் எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்டு, அந்த நாட்களிலே ஒரு டாக்டரை ரெக்கமெண்ட் பண்ணார்கள். அந்த டாக்டர் எங்களை அன்போடு விசாரித்து எங்களுக்காக சில ஆலோசனை சொல்லி, இந்த ஆஞ்சியோபிளாஸ்டர் பண்ணி பார்க்கலாம், இல்லாட்டி ஸ்டெண்ட் வைக்கலாம் என்று சொன்னார்கள். உடனே நாங்கள் ரொம்ப கலங்கி போய் வீட்டிலே அமர்ந்து கொண்டு இருந்தபோது, சரி இன்னொரு செகண்ட் ஒப்பீனியன் கேட்கலாம் என்று அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு சென்றோம். அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு செல்லும்போது, அந்த டாக்டரை பார்த்துவிட்டு, "ஐயய்யோ! இந்த கால்கள் எல்லாம் அழுகிவிட்டு இருக்கிறது. இந்த கட்டை விரல், பக்கத்து விரல் எல்லாவற்றிலும் அழுகிவிட்டு இருக்கிறது. இந்த கட்டை விரல் எல்லாத்தையும் எடுக்க வேண்டும். உடனடியாக எனக்கு அட்மிட் செய்ய வேண்டும்" என்று சொன்னார்கள். நாங்கள் மிகவும் கலங்கி, நானும் என் மகனும் வீட்டுக்கு வந்து விட்டோம். வீட்டுக்கு வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கும்போது என்ன செய்வது என்று குடும்பமாக யோசித்து கொண்டிருக்கிற வேளையில, திடீரென்று தேவ தூதர்கள் போல நம்ம ஐயாவும், அம்மாவும் என்னுடைய வீட்டுக்கு வந்தார்கள். அவர் இந்த காரியத்தை கேள்விப்பட்டு வந்து, "என்னாச்சு? என்ன இப்படி தயங்குகிறீர்கள்? ஒன்றுமே நடக்காது. நன்றாக நடக்கும். நீங்கள் போய் அறுவை சிகிச்சை செய்து கொள்ளுங்கள்" என்று சொன்னார்கள். அப்படியே நாங்கள் பாஸ்டருடைய காரியங்களுக்கும் கீழ்ப்படிந்து கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு நாங்கள் டாக்டரை சென்றோம். அங்கே ஒரு மருத்துவமனையில் நங்கநல்லூரிலுக்கான ஒரு மருத்துவமனையில் எங்களை அட்மிட் செய்தார்கள். அப்பொழுது மே மாதம் 1ஆம் தேதியில் அந்த ஆஞ்சியோபிளாஸ்டர் பண்ணி அந்த இடத்துக்கு இரத்த ஓட்டத்தை சரி செய்தார்கள். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கால் க்யூர் ஆகி வந்து கொண்டே இருந்தது. அநேகர் பார்த்தவர்களெல்லாம் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டு போனார்கள். எப்படி அந்த காரியங்கள் எப்படி இருந்தது என்று பார்த்தா தெரியும். இந்த 2 காலிலுமே அந்த இரத்த ஓட்டங்கள் இல்லாமல் இருந்த நேரத்தில் இப்பொழுது அழகாக கிளீனாக அந்த இரத்த ஓட்டம் ஓடும்படியாகவும், அந்த இடத்திலே சதைகள் வளரும்படியாகவும், கால்கள் சரியாக நடக்க முடியவும், அந்த கட்டை விரலை ஆண்டவர் காப்பாற்றி இது மட்டுமா எங்களுக்கு கிருபை செய்தார். நாங்கள் மறுபடியும் அந்த டாக்டருடைய ரிவ்யூ போகும்போது சொன்னார்கள், சிரித்தார் எங்களை பார்த்து. நாங்கள், "ஏன் டாக்டர் சிரிக்கிறீர்கள்?" என்று கேட்டதுக்கு, நாங்கள்
நான் சொன்னேன், அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல எங்க காலையே எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க டாக்டர். கட்டை விரலும் 2 விரலும் என்று சொன்னேன். அதுக்கு அவர் திருத்திக் கொண்டே சொன்னார். அவராவது காலை கட்டை விரல் எடுக்க என்று சொன்னார். ஆனால் நாங்கள் யோசித்துக் கொண்டிருந்தோம். முழங்கால் இந்த கணுக்காலை எடுக்கலாமா என்று யோசித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல நேரம், அந்த கால்கள் எல்லாமே சரியாகி, இந்த இரத்த ஓட்டம் சரியாகி விட்டது என்று சொல்லி, உடனே நாங்கள் தேவனை ஸ்தோத்தரித்தோம். அவருடைய நாமத்தை துதித்தோம். இப்ப எங்கள் குடும்பம் பூராவும் கலங்கியிருந்த வேளையில கூட, ஆண்டவர் இப்படியாக ஒரு நல்ல ஒரு காரியத்தை எங்கள் வாழ்க்கையிலே செய்து கிருபை தந்தார். அதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன். அது மட்டுமல்லாமல், எங்களுக்கு இப்படி நேர்ந்ததை பாஸ்டர் ஐயாவும், பாஸ்டர் அம்மாவும் அவர்கள் கேள்விப்பட்டு வீடு விரைந்து வந்து, எங்களுடைய உடன் பிறந்த சகோதரரைப் போல எங்களை விசாரித்து வீட்டுக்கு வந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணி, எங்களுக்காக ஆலோசனை செய்து, எங்களுக்காக சபையாகவும் உடன் உழைக்காத யாவரும் எங்களுக்காக ஜெபித்தார்கள். கூட்டங்களிலே ஜெபித்தார்கள். அதற்காக ஐயா அவர்களுக்கும், அம்மா அவர்களுக்கும், சபையுடைய உடன் ஊழியக்காரர்களுக்கும், சகோதர சகோதரி யாவருக்கும் எங்களுடைய உளமார்ந்த நன்றியை ஸ்தோத்திரத்தையும் எடுத்துக்கொண்டு கர்த்தருக்கே மகிமையாக இந்த சாட்சியை சொல்லி வைக்கிறோம். கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம்.